ஆஃபீஸ்ல நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அதான் இப்ப கால் பண்ணேன். அதெல்லாம் பரவாயில்ல விடுடி. அதுக்கு சாரிலாம் நீ கேட்க வேண்டாம். ஆமா, யார் இப்போ உன்கிட்ட சாரி கேட்க போறா? ம்? நான் ஒன்னும் சாரி கேட்கலாம் கால் பண்ணல. நான் சொன்ன விஷயம் கரெக்ட் தான். அத கொஞ்சம் கோவமா சொல்லிட்டேன்னு தான் கால் பண்ணேன். அப்புறம் பிரியா எனக்கு இப்ப கால் பண்ணா. உனக்கு கால் பண்ணாளா? என்னவா? என்கிட்ட கரிகாலன் அண்ணன் நம்பர் கேட்டா. ஆ! அவளுக்கு எவ்வளவு திமிரு. இதே வேலையா இருக்க போல இருக்கே. ஏய், அவ கரிகாலன் நம்பர்லாம் கேட்டா நீ குடுக்காத. அத இப்ப சொல்ற? நான் தான் அவ கேட்ட உடனே கொடுத்துட்டேனே. ஐயோ! லூசு, எதுக்கு நீ குடுத்த? ஏய், அவ ஏதோ கரிகாலன் அண்ணா கிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் கொடுத்தேன். அப்படி அவ சொன்னா நீ குடுத்துருவியா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? என்ன யோசிக்கணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் கரிகாலன் அண்ணன் நம்பர் கொடுத்தா என்ன தப்பு? ஆமா, இப்ப நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆ, நான் ஒன்னும் டென்ஷன்லாம் ஆகலையே. முதல்ல அவர் நம்பர் கொடுக்க வேணான்னு ஏன் சொன்ன? சொல்லு ஃபர்ஸ்ட். ஆ, அது அதான் கொடுத்துட்டல, விடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. அந்த மேன மினிக்கிக்கு கரிகாலன் நம்பரை வாங்கி அவன் கிட்ட என்ன பேச போறான்னு தெரியலையே. அவ அவன்கிட்ட பேசினா நமக்கு என்ன? அது எப்படி கரிகாலன் கிட்ட அவ பேசுவா? ஒரு ஆம்பளை பையன் கிட்ட ராத்திரி என்ன பேச வேண்டியது இருக்கு? அது ரொம்ப தப்பு இல்ல. என்ன ஆனாலும் சரி, அந்த மேனா மினிக்கு நம்ம எதுக்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்.